பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தாமோ அன்பரசன் அவர்கள் நடிகர்களுக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. நடிகரோட பாருங்க, நான் கூட பாப்ப ரசிக்கலாம் அதோட வந்துடணும். புரியுதா? அவெல்லாம் அறிவு இருக்குன்னா அறிவு இருக்காது, ஆட்சி நடத்த முடியும், கட்சி நடத்துறது சாதாரணமா? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அமைச்சர் அன்பரசன் எங்க தளபதியை பார்த்து தான் அறிவில்லைன்னு சொல்றாரு அப்படின்னு அமைச்சருக்கு எதிரான கண்டனங்களை முன் வச்சிருந்தாங்க. சரி, அமைச்சருடைய இந்த கருத்துக்களை ஒரு பக்கம் நம்ம வச்சிடலாம். ஆனா பொதுவாகவே நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னா அவர்களை நோக்கி வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சினிமாவில் மார்க்கெட் போயிருச்சு, அதான்ப்பா அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறதா முதல் குற்றச்சாட்டா இருக்கும். அதே போல ஒரு அரசியல் கட்சினா அந்த கட்சிக்குன்னு கொள்கைகள் இருக்கணும், கோட்பாடுகள் இருக்கணும். ஆனா சினிமா நடிகர்களுக்குன்னு என்ன கொள்கைகள் இருக்க போகுது அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வியா இருக்கும். அதே போல சினிமாவில் இருக்கக்கூடிய திரை கவர்ச்சியை பயன்படுத்தி இவங்க அரசியலுக்கு வந்து சாதிச்சிடலான்னு பாக்குறாங்க. அதெல்லாம் நடக்காத காரியம். சினிமா நடிகர்கள் அரசியல்ல வந்து சாதிச்சதெல்லாம் எம்ஜிஆர் என்டிஆர் காலகட்டங்களோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதா பொதுவான கருத்தா இருக்கு. இதுக்கு உதாரணமா தங்களுக்கென்றே ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருந்த நடிகர்களான மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்களும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் அரசியல்ல என்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாமே பொய்யாக்கி ஒரு சினிமா நடிகரால இந்திய அரசியலோட கிங் மேக்கர் ஆக முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு ஆந்திராவோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள். அவர் இந்த அரசியல் மாற்றத்தை எப்படி நிகழ்த்தினார், இதே அரசியல் மாற்றத்தை நடிகர் விஜயாலையும் நிகழ்த்த முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பவன் கல்யாணுடைய அரசியல் பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆந்திராவுடைய அரசியல் சூழல் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்தே காங்கிரஸ் கட்சி தான் ஆந்திரால தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. 1953 இருந்து 1983 வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான தேர்தல் வெற்றிகளை பெற்று வலிமையான இயக்கமா இருந்தது. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஏற்பட்ட மோதல் காரணமா 1983 ஆண்டு தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாரு நந்தமூரி தாரக ராமாராவ். என்னங்க பேரே புதுசா இருக்கா? வேற யாரும் இல்லைங்க, தெலுங்கு திரையுலகின் முடிசூட மன்னனாக விளங்கிய என்டிஆர் அவர்கள் தான். இவர் கட்சியை தொடங்கி வெறும் 9 மாதங்கள்லயே தேர்தலை சந்திச்சு ஆந்திர பிரதேசத்தோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலா ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பார்ட்டி மிகப்பெரிய கட்சியா இருந்தது. அதன் பிறகு 2004 நடந்த ஆந்திர பிரதேசத்துக்கான சட்டமன்ற தேர்தலில் ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி அவர்கள் வெற்றி பெற்று ஆந்திர பிரதேசத்துடைய முதலமைச்சர் ஆகிறாரு. இவருடைய ஆட்சி காலத்துல ஆந்திர பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி ஓரளவுக்கு வளர்ச்சி அடையுது. அதன் காரணமா 2009 நடந்த சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை பிடிக்குது. துரதிருஷ்ட விதமா ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி உயிரிழந்துறாரு. இவருடைய மறைவுக்கு பிறகு ஆந்திர மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பு தனக்குத்தான் தரப்படும் நினைக்கிறாரு ஜெகன்மோகன் ரெட்டி. ஆனா காங்கிரஸ் கட்சியினர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கிறதுக்கு பதிலாக வேறு சில தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனால வெறுப்படைந்த ஜெகன்மோகன் ரெட்டி 2011 ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை துவங்குறாரு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் 2014 ஆண்டு தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு 2 மாநிலங்களா பிரியுது. இதுல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தெலுங்கு தேசம் கட்சியும் ஆந்திராவை மையப்படுத்தி தான் அரசியல் பண்றாங்க. இதனால இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில மிகப்பெரிய போட்டி நிலவுது. ஆந்திர மாநிலம் 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறமா 2014 ஆண்டு அங்க தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல்ல தெலுங்கு தேசம் கட்சி தான் வெற்றி பெறாங்க. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி 45 விழுக்காடு வாக்குகளை வாங்குறாரு. இது இவருடைய அரசியல் பயணத்துல மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இந்த நம்பிக்கையோட 2019 ஆண்டு நடந்த தேர்தலையும் சந்திக்கிறாரு. இந்த தேர்தல்ல ஆந்திராவில் இருக்கக்கூடிய 175 தொகுதிகள்ல 151 தொகுதிகள்ல ஜெயிச்சு மிக பெரும் சக்தியா ஜெகன்மோகன் ரெட்டி உருவாகிறாரு. அது மட்டும் இல்லாம ஆந்திராவில் இருக்கக்கூடிய 25 மக்களவை தொகுதிகளில் 22 இடங்களை ஜெயிச்சு இந்திய அரசியலையும் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கிறாரு. இந்த தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 47 விழுக்காடுகள் தான். அதாவது 2014 ஆண்டு 45 விழுக்காடு வாக்குகளை வாங்கி வெற்றியை பறிகொடுத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 2019 ஆண்டு 2 விழுக்காடு வாக்குகள் தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஆனா மிகப்பெரிய வெற்றி
வெற்றியை பெற்று ஆந்திராவுடைய முதலமைச்சராகிறாரு ஜெகன்மோகன் ரெட்டி. இதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண். அவருடைய ஜனசேனா கட்சி வாக்குகளை பிரித்ததால தான் தெலுங்கு தேசம் பார்ட்டி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 151 இடங்கள்ல ஜெயிச்சு ஆந்திர மாநிலத்துடைய புதிய சக்தியை உருவெடுத்தது. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டியுடைய இந்த ஆட்சி காலத்துல ஆந்திர மாநிலம் மிக அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சது. இதுல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் கன்வர்ஜென்ஸ். இந்த பிரச்சனை இவரோட தந்தை ஆட்சி காலத்திலே இருந்தது. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி காலத்துல இது இன்னும் அதிகமாகிருச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிய பட்டியலின மக்கள் அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்களை இழக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்டியனா மாறினா கூட தங்களை ஒரு இந்துவா அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அதே போல ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கியதாகவும் அதிகப்படியான தேவாலயங்கள் கட்ட அனுமதி கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஆந்திராவிலையும் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ செயல்பாடுகள் அதிகமாகிருச்சு. சோ இவருடைய ஆட்சி காலத்துல இந்து கோவில்கள்ல கிறிஸ்தவர்கள் முக்கிய பொறுப்புல நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே மிக முக்கியமான இந்து கோவிலா இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் தான். அந்த கோவிலுடைய தேவஸ்தான ட்ரஸ்டோட சேர்மனா ஒரு கிறிஸ்தவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய பெயர் கருணாகர ரெட்டி. இவர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய பேரை பார்த்தா ஒரு இந்து மாதிரி தான் இருக்கும், ஆனா இவர் ஒரு கிறிஸ்தவர். சோ இந்த மாதிரி இந்து மதத்துக்கு எதிரான நிறைய நடவடிக்கைகள் ஆந்திராவில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் குரல் கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் தான். பவன் கல்யாணுடைய அரசியல் பயணம் எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2008ஆம் ஆண்டு. 2008ஆம் ஆண்டுல தான் பவன் கல்யாணுடைய உடன் பிறந்த அண்ணனான சிரஞ்சீவி அவர்கள் பிரஜாராஜ்யம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவரா பவன் கல்யாண் நியமிக்கப்படுறாரு. ஆனா சிரஞ்சீவி அவர்களால அவருடைய கட்சியை அந்த அளவுக்கு வெற்றிகரமா நடத்த முடியல. அவருக்கு அடுத்தடுத்து தோல்விகள் கிடைச்சதுனால 2013ஆம் ஆண்டு அவருடைய கட்சியை காங்கிரஸ் கட்சியினுடைய இணைச்சிடுறாரு. சிரஞ்சீவியோட இந்த நடவடிக்கை பவன் கல்யாணுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படின்னா பவன் கல்யாண் சின்ன வயசுல இருந்தே இந்துத்துவ சித்தாந்தங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்ட ஒரு நபரா இருக்காரு. அதனால 2014ஆம் ஆண்டு தனக்குன்னு ஒரு புது கட்சியை அறிவிக்கிறாரு. அந்த கட்சியோட பெயர் தான் ஜனசேனா. 2014ஆம் ஆண்டு இந்தியாவில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குஜராத்ல அது வரைக்கும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த மோடி அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவர் இந்திய அரசியல்ல அடியெடுத்து வைத்தது அந்த ஆண்டு தான். மோடி அவர்கள் பிரதமராகிறதுக்கு முன்னாடியே அகமதாபாத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பவன் கல்யாண் அவர்கள் நேரடியாக போய் மோடி அவர்களை சந்திக்கிறாரு. 2014ஆம் ஆண்டு ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பார்ட்டியும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாங்க. இந்த கூட்டணிக்கு ஜனசேனா ஆதரவு தெரிவிச்சது. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஆந்திராலையும் பவன் கல்யாண் இந்த கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தை வச்சு ஜனசேனா பார்ட்டி வந்து என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து வெளியேறாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல்ல 140 தொகுதிகளில் ஜனசேனா கட்சி போட்டியிட்டது. அதுல 2 தொகுதிகளில் பவன் கல்யாணே நேரடியா போட்டியிட்டாரு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த 2 தொகுதிகளிலையும் பவன் கல்யாண் தோல்வியை தான் தழுவுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. அதாவது ஜனசேனா பார்ட்டி 140 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஜெயிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ கூட கொஞ்ச நாள் கழிச்சு ஜெகன்மோகன் ரெட்டி கூட போய் சேர்ந்துடுறாரு. அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துடுறாரு. இந்த தோல்விக்கு அப்புறமா பவன் கல்யாண சுத்தி வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு என்டிஆர் உருவாகவே முடியாது. பவன் கல்யாணுடைய அரசியல் எதிர்காலமும் அவங்க அண்ணன் சிரஞ்சீவி மாதிரி தான் இருக்கும். பவன் கல்யாணும் அவருடைய ஜனசேனா பார்ட்டியை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாவது ஒரு கட்சி கூட போய் சேர்த்துடுவாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. பவன் கல்யாண் சினிமாவில் வேணா ஹீரோவா இருக்கலாம், அவருக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்கலாம், ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜோக்கர் தான், அவர் ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சாங்க. ஆனா பவன் கல்யாண் இந்த குற்றச்சாட்டுகளை கண்டு துவண்டு போகவே இல்லை. இதன் பிறகுதான் பவன் கல்யாண் அரசியல்ல ஒரு எழுச்சி பெறுறாரு, ஒரு முதிர்ச்சியும் அவருக்கு கிடைக்குது. இந்த தோல்வி அவருக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்துருது. இதனால ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது ஆந்திர அரசுக்கு சொந்தமான பல நிறுவனங்களை
பிரைவேட்டைசேஷன் ஆக்க போறேன், அதனால அரசுக்கு நிறைய வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த முடிவுக்கு எதிராக பவன் கல்யாண் பட்டினி போராட்டத்தை அறிவிக்கிறாரு. சோ இது மட்டும் இல்லாம விவசாயிகள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளையும் முன்னின்று போராட்டங்களை நடத்தி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தாரு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. இந்த கைது இந்திய அளவிலேயே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஆதரவா நின்ன ஒரே சக்தி யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பவன் கல்யாண் அவர்கள் தான். ரோட்டை மறிச்சு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம ஜெயிலேயே நேரடியா போய் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்திச்சாரு. இது ஆந்திர அரசியலுடைய திருப்பு முனை அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். Jansena party chief Pawan Kalyan, who's come out today not just condemning Chandrababu Naidu's arrest but also saying that he is in all support of Chandrababu Naidu. பவன் கல்யாணுடைய இந்த செயல்பாட்டுக்கு பிறகுதான் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் ஜனசேனா கட்சிக்கும் இடையில ஒரு கூட்டணி உடன்பாடு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே இந்துத்துவ சித்தாந்தம் மேல மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவரா இருந்தார் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். அது அவருடைய திரைப்படங்கள் மூலமாகவும் அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. இது மட்டும் இல்லாம அவர் பங்கேற்கக்கூடிய அரசியல் மேடைகள்லயும் சரி, பிரச்சார கூட்டங்கள்லயும் சரி, தன்னுடைய இந்துத்துவ கருத்துக்களை வெளிப்படையா சொல்றதை அவர் வாடிக்கையா வச்சிருந்தாரு. இதுவே அவருக்கு ஆந்திர மக்கள் மத்தியில மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தது. சோ இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்முடைய அமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனாதன கோட்பாடுகள் ஒழிக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிற கருத்து தான். சோ இந்த கருத்துக்கும் பவன் கல்யாண் அவர்கள் நேரடியாவே கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. இந்த ஐடியாலஜி சிமிலாரிட்டி காரணமாக பாஜக கூட அவர் கூட்டணி வைக்க ஆரம்பிச்சாரு. சோ ஆந்திராவுல தெலுங்கு தேசம் பார்ட்டி, ஜனசேனா பார்ட்டி, பிஜேபி இந்த மூணு பேருமே சேர்ந்து மிகப்பெரிய அளவுல கூட்டணியை கட்டமைச்சு இந்த தேர்தலை சந்திச்சாங்க. இந்த தேர்தலில் இந்த கூட்டணி மற்ற கட்சிகளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா மொத்தம் இருக்கக்கூடிய 175 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி 135 தொகுதிகளிலையும், ஜனசேனா கட்சி 21 தொகுதிகளிலையும், பாஜக 8 இடங்களையும் ஜெயிச்சிருந்தாங்க. இவங்களை எதிர்த்து போட்டியிட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெறும் 11 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஆண்ட கட்சியை வெறும் 11 இடங்களுக்கு சுருக்குனது பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணியோட மிகப்பெரிய வெற்றியா கருதப்படுது. இந்த வெற்றிக்கு காரணமா இருந்தவர் யார் அப்படின்னா, இப்படி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க காரணமா இருந்த பவன் கல்யாண் அவர்கள் தான். இது மட்டும் இல்லாம சட்டமன்ற தேர்தலோட சேர்ந்து தான் ஆந்திராவில் மக்களவை தேர்தலும் நடந்தது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதே கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருந்தாங்க. ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகள் இருக்கு. இதுல 16 இடங்கள்ல தெலுங்கு தேசம் பார்ட்டியும், பாஜக 3 இடங்கள்லையும், ஜனசேனா 2 இடங்களையும் ஜெயிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய 25 தொகுதிகள்ல 21 தொகுதிகள்ல இந்த கூட்டணி வெற்றி பெறாங்க. இந்த 21 எம்பிக்கள் தான் மத்தியில பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியா இருந்தாங்க. சோ இதனால தான் ஆந்திராவில் இப்படி ஒரு வெற்றிகரமான கூட்டணி அமைய காரணமாக இருந்த பவன் கல்யாண் அவர்கள் 2024 மக்களவை தேர்தலுடைய கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. சோ இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா அவரு ஆந்திராவுடைய துணை முதல்வராகவும் பதவியில் உட்கார்ந்திருக்காரு. சோ நம்ம இந்த வீடியோவுடைய துவக்கத்திலேயே பார்த்திருந்தோம், நடிகர் கமலஹாசனும் சரி, சிரஞ்சீவியும் சரி அரசியல்ல தோல்வியுற்ற ஒரு நபர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. ஆனா அவர்களை விட குறைந்த ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய பவன் கல்யாண் இவர்கள் 2 பேர்த்தையும் விட மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சித்தாந்தம். அதாவது பவன் கல்யாண் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை என்ன அப்படின்னா, பவன் கல்யாண் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே இந்துத்துவ கொள்கைகளை ஃபாலோ பண்றாரு. அந்த கொள்கைகளுக்கு ஏதாவது ஆபத்து வருது, இழுக்கு வருது அப்படின்னா அதை முதல்ல தட்டி கேட்கிற நபரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கொள்கைகளை பாதுகாத்து அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. பாரத் அதாவது இந்தியா அப்படிங்கிற நாடு எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் ஒரு நபரா இருக்காரு. சோ இப்படிப்பட்ட நல் எண்ணங்கள் தான் ஆந்திர மக்களுக்கு பவன் கல்யாண் மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. சோ அந்த நம்பிக்கையை தான் சிரஞ்சீவி அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இழந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் கிடையாது. அப்படியுமே கொள்கைகளை அறிவிச்சாலும் அந்த கொள்கைகள் மேல ஒரு பிடிப்பு கிடையாது. சோ அதனாலதான் அவங்க அரசியல்ல தோல்வி விட்டுருக்காங்க. ஆனா பவன் கல்யாண் அப்படி செய்யல.
தான் அரசியல்ல தோத்தாலும் கூட தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துட்டு வந்தாரு. தன்னுடைய கொள்கைகள்ல ஒரு பிடிப்போடு இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாநிலத்துடைய துணை முதல்வராக இருக்காரு. இந்திய நாட்டுடைய பிரதமரை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான கிங் மேக்கரா இருந்திருக்காரு. சோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி அறிவிச்சிருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் தனக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையில பிடிமானத்தோட இருந்தாரு அப்படின்னா அவருக்கும் அரசியல்ல வெற்றி கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆந்திராவில் பவன் கல்யாண் செய்து காட்டியதை தமிழ்நாட்டிலும் விஜய் அவர்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விஜய் அவர்கள் இதை செய்து காட்டுவாரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.